ஹலோ பெரிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாரா அண்ட் இது உங்கள் சேனல் டேபரி ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம தயங்கோட டேட்டிங் வித் மை ஐடால் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ தயம் அப்படியே லைவ் போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ நிறைய ஹேட்டர்ஸ் அவருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க அவருக்கு கஷ்டமாக இருக்குது. பட் அதெல்லாம் வெளியில் காட்டிக்காமல் சிரிச்சிட்டே அப்படியே அவரோட லைவையும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த லைவ் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃபோனை ஃப்ளோரில் வச்சுட்டு கண்ணை மூடி எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டே இருக்கார். ஸோ அப்போ ஃபோனில் திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ நம்ம தயங்கும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அப்படியே பார்க்கும்போது ரேண்டமாக ஒரு ஐடி அவர் கண்ணில் படுது. அது உங்கள் ஐடி தான். கரடி பையன் ஒரு ஐடியா. இது ஏன் நிக் நேம் ஆச்சே, ஏன் நிக் நேம்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருப்பீங்கள்ல போஸ்ட்டு, ஸ்டோரி, ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே போய் செக் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்க அவருக்கு உங்ககிட்ட பேசணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஐம் தயம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அதை ஃபேக் ஐடின்னு நினச்சிட்டு அவருக்கு ரிப்ளேவே பண்ணல. ஸோ தயம் திருப்பியும் பார்க்குறாரு. உங்கள் ஸ்டோரியில் நீங்கள் குக்கின்னு மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. பேரை பாரு, குக்கின்னு. திங்கிறதெல்லாம் பேரை வச்சுருக்கு பாரு. இந்த கிராக்கு தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கிட்ட போய் கேட்டால் தான் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். சரி மெசேஜ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயங் தான் மெசேஜ் போடுறான். ஹாய் ஹவ் ஆர் யூ அண்ட் திஸ் இஸ் தயங் அப்படின்னு நம்ம தயங் மெசேஜ் போட ஆப்போசிட்டில் நம்ம பண்ணு இது தயங்கா டேய் எத்தனை பேரை கிளம்பிருக்கீங்க? எப்படி எங்கள் பாய்ஸ் நேமை சொல்லி பொண்ணுங்கக்கிட்ட ஃப்ளிட் பண்ணுறதே உங்களுக்கு வேலையாக போச்சுல அப்படின்னு கேட்டது நம்ம தயங்க. ஏய் ஃப்ளிட் பண்ணுறேண்ணா, அதுவும் உன்கிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே கேட்குறாரு. நான் ஃப்ளிட் பண்ணுறேண்ணா, அதுவும் உன்கிட்டயா? சூப்பர் காமெடிமா, நான் அப்புறமா சிரிக்கிறேன். நீ நம்புனா நம்பு, நம்பலைன்னா போ. சத்தியமாக சொல்கிறேன், நான் தான் தயம். அப்படியா? அப்படின்னா எங்க இப்போவே போய் ஜேகே கூட ஒரு செல்ஃபி எடுத்து சென்ட் பண்ணி பார்ப்போம். ஓ, நான் செல்ஃபி எடுத்து சென்ட் பண்ணால் நீ நம்புவியா? அனுப்பு, அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் குக்கி ரிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ தயங்கும் வேக வேகமாக போகிறாரு ஜேகே ரூம் தான். ஜேகே அங்கே ரூமில் இருக்கான். ஸோ தயங்க போய்ட்டு டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துடுறான். நம்ம ஜேகேக்கா ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி முழிச்சிட்ருக்காரு. இங்கே நம்ம குக்கி என்ன இன்னும் காணும்? ஃபேக் ஐடி, ஒருவேளை ஃபேக் ஐடி பயந்து ஓடிட்டானோ? யாருக்கிட்ட? நம்மளாம் யார்? நம்மக்கிட்டலாம் எவனாவது விளையாட முடியுமா என்ன? போயிட்டான், இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குக்கியோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ அதை பார்த்தோன்னே குக்கிக்கா செம்ம ஷாக்கு. இப்போ வாய்ப்பு பார்த்துட்டு என்ன இப்போ நம்புறியா நான் தயங்தான்னு? நம்புகிறேன். சாரி, அது நீங்கள் தானே தெரியாமல் அப்போல்லாம். என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற? பரவாயில்லையே, மரியாதைலாம் வருது. ஆமாம், உன் மூச்சு எதுக்கு அப்படி இருக்குது? அதான் நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அதனால அப்படி இருக்குது. என்ன மரியாதைலாம் கொடுக்குற? மரியாதை கொடுக்குற மூஞ்ச பாரு. எனக்கு உன் ஃப்ரெண்டை பற்றி கொஞ்சம் அவளை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் அவளை பற்றி கேட்டிங்கன்னு தெரிஞ்சால் அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா? அப்போ நீ சொல்லாத. நான் December 29 அவளை மீட் பண்ண வரேன். அப்படியா? சரி. அப்போது நான் அவளுக்கு கால் பண்ணி மீட் பண்ணுறதை பற்றி சொல்லவா? ஒரு நிமிஷம் இரு. இது என்னோடய நம்பர். இதுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணு. பண்ணுறேனே, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கியும் தயங்கோட நம்பருக்கு தான் டயல் பண்ணும். சொல்லு. நீங்கள் தானே கால் பண்ண சொன்னீங்க? ஓகே. இப்போது அவளுக்கு கான்ஃபரன்ஸ் போடு. ஆனால் ஒரு விஷயம்,
நான் கான்ஃபரன்ஸில் இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாத. ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு குக்கியும் உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டிருப்பா. ஹலோ சொல்லு குக்கி, என்ன திடீர்னு கால் பண்ணுற? ஏன் கால் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை, திடீர்னு கால் பண்ணியிருக்கியா அதான். குக்கி, நான் இன்றைக்கி கரடி பையன் லைவ் பார்த்தேன் தெரியுமா? என்னன்னு தெரியல, அவன் ரொம்ப சேடாக இருந்தான். அவன் கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்துருந்துச்சு. எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா? ஐ திங்க் அவனை யாரோ ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஹி தேவை பற்றி எல்லாத்தையும் நம்ம குக்கிக்கிட்ட உளறிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம தயவும் கேட்டுட்டு, அப்போது என்னை எவ்வளோ லவ் பண்ணுறியா? உன் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் தான் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிற எல்லாமே கேட்டுட்ருக்காரு. அப்போ நம்ம குக்கி தான், மஹி நான் ஒன்று மீட் பண்ணோம். இல்லை குக்கி, இப்போ என்னால் முடியாது, சிச்சுவேஷன் சரியில்லை, அதுவும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் வேறு இருக்குது, அதான். அதெல்லாம் தெரியாது, நான் ஒன்று பார்க்கணும், அவ்வளோதான். சரி, நம்ம வந்து நான் ஒரு மால் சொல்கிறேன், அங்கே வந்துடு, நம்ம மீட் பண்ணலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. என்னடா கரடி பையா, ஓகேவா? என்னது? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. சரி சரி, எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து சேரு. சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது நம்ம தயங் தான் ஏர்போர்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம குக்கி லேட்டாக தான் போயிருக்கோம். எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்களை பார்க்க போகிறோங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அதாவது நம்ம குக்கி நம்ம மாஹி பற்றி A to Z எல்லாத்தையும் நம்ம தயங்கிட்ட சொல்லிகிட்ருக்கு. தயங்கா ஒய் பிளட் சேம் பிளட் மாதிரி ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் கேட்டு, அம்மா தாயே, உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் கூட நான் வாங்கி தரேன், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் உன் வாயை மூட்டு உட்காந்துருக்கியா? நீ பேசுகிறத கேட்டு கேட்டு என் காதில் ரத்தமே வந்துடும் போல இருக்குது, தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் பேசாமல் வரியா அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம குக்கி அப்படியே சேடாக போட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கு. அப்போ தயம், இப்போ தான் என் ஃப்ரெண்டு மூஞ்சி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை சிரிக்கிறாரு. கரெக்டாக 2 பேரும் மாலும் ரீச் ஆகிடுறீங்க. இங்கே நம்ம மாஹி உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக உட்காந்துருக்கு. நம்ம குக்கியாக மாஹியை பார்த்த உடனே கூட வந்து தயங்க கழட்டி விட்டுட்டு அப்படியே ஓடி வந்து நம்ம மாஹியை ஹக் பண்ணி 2 பேரும் அப்படியே பாசமலே பொழிஞ்சிட்ருக்காங்க. அப்போ தயம், சில்லி கேர்ள், கூட்டிகிட்டு வந்து மறந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறா பாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு அப்படியே முறைச்சி. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் ஹக் ப்ரீக் பண்ணிவிட்டு, அப்போ மாஹி தான், குக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா, இப்போது நான் ஒன்று மீட் பண்ணுவேன், ஒன்று பார்ப்பேன்னு நான் கூட நான் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாசமாக. ஸோ அப்போது பக்கத்தில் இருக்க பர்சன் அப்படியே கடுப்பாகி நம்ம குக்கியவே பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் குக்கிக்கு ஞாபகம் வருது, அச்சோ இவனை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க நின்று பார்க்குறா. தயங்க கண்ணாலே எரிச்சிடும் போல் அவ்வளோ கோவமாக பார்த்துட்ருக்கா. சாரிப்பா மறந்துட்டேன். மஹி, நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு பர்சன் ஒன்று மீட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு. என்ன யார் மீட் பண்ணணும்? வேறு யார்? கரடி பையன்தான். குக்கி, உன் சீட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? இப்போ பாரு இதே தான் டீஸ் பண்ணுறேன், அவரெல்லாம் இங்கே எதுக்கு வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது கரெக்டாக அவனோட மாஸ்கை ரிமூவ் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அந்த மாலுக்கே கேட்குற அளவுக்கு கத்திடுறீங்க. ஸோ தயங்கா அள்ளி விட்டுருது. அப்படியே தயம் அவனோட மாஸ்கை போட்டுடுறான். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோ அழுகிறீங்க. உங்களுக்கு
ஹாப்பியாக இருக்குது அவனை மீட் பண்ணது. ஸோ நீங்கள் ரொம்ப அழுதுருப்பீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தயங் அப்படியே உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணியிருப்பான். உங்களை அப்படியே நிற்க வச்சுட்டு உங்கள் ஐஸில் இருக்க டியர்ஸ் எல்லாமே வைப் பண்ணி உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம குக்கி, சரி சரி நான் கிளம்புறப்பா, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னும் போது, நீ இன்னும் போகலையா அப்படின்னு தயம் கேட்குறாரு. சரி சரி ஓவரா பண்ணாத, காரில் சேக்கி இருக்கான் போ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம குக்கிக்கா ரொம்ப ஹாப்பியாகிடுது. இதுக்கு மேலே அங்கேயே அவன் ஏன் என்ன பண்ண போகிறா. ஸோ அப்படியே ஜேகேவை பார்க்குறதுக்காக நம்ம குக்கி ஓடிடுது. நீங்கள் அப்படியே தயங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? அது ரேண்டமாக உன்னோட ஐடி பார்த்தேன், என்னோட நிக்நேம்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாமே சொல்லியிருப்பான். அவங்களுக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க கூட இருக்கிறது. அப்போது ரேண்டான், சரி போகலாமா, எங்கே டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கா ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது. கனவுல மட்டுமே வந்தோன்னு நிஜத்தில் பார்த்துட்டீங்க, இப்போது அவங்க கூட டேட்டிங்கா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் டக்குன்னு உங்கள் இன்ஸ்டாகிராமில் 2 பேர் சேர்ந்து ஒரு பிக் எடுத்திருப்பீங்க இல்லையா, ஸோ அதை அப்படியே ஸ்டோரியில் வைக்கிறீங்க, டேட்டிங் வித் மை ஐடால் அப்படின்னு ஒரு டைட்டிலோட. ஸோ அங்கே முதல்ல இருக்கிற இந்த எல்லோருமே உங்களை தான் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் தயம் கூட அவ்வளோ அழகாக கேம்லாம் ப்ளே பண்ணி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, அச்சோ இன்றைக்கி அவரோட பர்த்டேயில் கரடி பையனுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போய் அவனுக்காக ஆசையாக ஒரு ப்ரேஸ்லெட் வாங்குறீங்க. இங்கே தயம், பார்த்தியா நான் தான் வின் பண்ணேன், எல்லா கேம்லேயும் வின் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு குழந்த மாதிரி பேசிகிட்ருக்கான். நீங்களா அது எல்லாமே கண்டுக்கல. அப்படியே அவங்க முன்னாடி ஒரு கேக்கோட வந்து நிற்கிறீங்க. ஹாப்பி பர்த்டே தயங்க, உன்னோட ஹாப்பினஸ் தான் என்னோடய ஹாப்பினஸ், நீ ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பியாக இருப்பேன். என் கரடி பையன் எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து 2 பேருமே ஸோ தயவும் அந்த கேக்கெல்லாம் கட் பண்ணுறான். ஸோ இப்போ நீங்கள் அவனுக்காக வாங்கின ப்ரெசண்ட்டை கொடுக்குறீங்க. அவனும் அதை ஆசையாக வாங்கி கையில் போட்டுட்டு அப்படியே 2 பேரும் மால்லேருந்து வெளியே வரீங்க. தயம் உங்கள் ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். வெளியே வர இப்போ வரைக்கும் அவன் அந்த கையை விடவே இல்லை. அப்படியே பிடிச்சிட்டு 2 பேரும் டின்னருக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஸோ அப்படியே ஒரு பீச் ரெசார்ட், அங்கே தான் 2 பேரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே டேவோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் தயம், எனக்கு இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கும் தெரியுமா, சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இங்கே வருவேன், உன்னை பார்ப்பேன், இந்த மாதிரி தோலில் சாஞ்சிருப்பேன்னு நானும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு மெசேஜ் ஒரு ஐடி பார்த்துட்டு இப்படி கொரியாவிலேருந்து இந்தியாவுக்கு ஓடி வருவேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. தயம் பேசுகிறது எல்லாமே அவனை பார்த்து கண்ணில் ஒரு சிரிப்போட ரசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ தயம், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நிறைய சொல்லணும், ஆனால் அதுக்கு இந்த ஒரு நாள் பத்தாது. கரடி பையா, எனக்கு நிறைய சொல்லணும், ஆனால் அதெல்லாம் சொல்லல அடங்காதில்ல, அதெல்லாமே நான் உங்ககிட்ட வாழ்ந்து காட்டணும்னு தோணுது அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அப்போ தயம், ஒரு வாட்டி எனக்கு கரடி பையன்னு கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்களும் அப்படியே அவனை கரடி பையன்னு கூப்பிட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஐ லவ் யூ மாஹி அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிடுறான். நீங்கள் ஐ லவ் யூ டூ கண்டிப்பையா. லவ் யூ லாட்ஸ். நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், எப்போவுமே இதே மாதிரி சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு தயவோட ஐஸில் டியர்ஸாக இருக்குது. நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் அப்படியே உங்களை பிடிச்சி லிப்லாக் பண்ணிடுறான். ஸோ அந்த கிஸ் ரொம்ப டீப் பேஷனேட் அண்ட் ஃபில்டு வித் லவ் தான். அந்த கிஸ் ஃபுல்லாகவே அவ்வளோ லவ் தெரியுது உங்களுக்கு. ஸோ இப்படியே டைமும் ஸ்பெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நேரம் போக போக தயவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவள் இப்போ கிளம்பி ஆகணும். யாருக்குமே தெரியாமல் உங்களை மீட் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் அவன் வந்திருப்பான். ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கும் ஹாப்பினஸ் சேட்னஸ்னு ரெண்டுமே சேர்ந்து ஒரு டுவல் ஃபீலிங், மிக்சட் ஃபீலிங்கில் இருக்கீங்க. உங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவன் போய் தான் ஆகணும். ஸோ அவனும் அப்படியே ஃப்ளைட் வந்ததும் அவனும் கிளம்பி கொரியா போயிருப்பான். நீங்கள் அப்படியே குக்கி கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் கூட இருந்தது எல்லாமே நினச்சிட்டு அப்படியே உங்கள் ரூம்லேயும் வந்துடுறீங்க. வந்துட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரி எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. ஸோ சடனாக உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். உங்கள் ஃபோனுக்கு யார் மெசேஜ் பண்ண போகிறா? நம்ம கரடி பையனா? அதை பார்த்ததும் உங்களுக்கா ஒரே ஹாப்பினஸ் தான் 2 பேரும். அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் ஒரே சேட்டிங் தான். ஸோ உட்காந்து சேட் பண்ணுறது, படுத்துட்டு சேட் பண்ணுறது, புரண்டுட்டு சேட் பண்ணுறது, நின்றுட்டு சேட் பண்ணுறதுன்னு ஒரே சேட்டிங்காக தான் போயிட்டுருக்கு. ஆனால் உங்கள் சேட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. அது 2 பேர் இருக்காங்க. ஒன்று உங்கள் ஃப்ரெண்டு குக்கி, இன்னொன்று உங்களோட ஃபோன் சார்ஜர். இந்த 2 தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இப்படியே தான் ஒரு 2 months போகுது. இப்போல்லாம் உங்களுக்கு தயங்கலாமல் இருக்கவே முடியல. அவனை பார்க்கணுன்னு தோணுது. ஸோ என்னானாலும் பரவாயில்ல, யார் இப்படி போனால் என்ன, எனக்கு என் கரடி பையன் தாண்டா முக்கியம், விட்ரா சூட்டுன்ட்டு நீங்கள் கொரியாக்கே கிளம்பி வந்துட்டீங்க. ஸோ கரெக்டாக ஏர்போர்ட்டும் வந்துட்டு அப்படியே கரெக்டாக தயவோட அட்ரஸ்க்கு தான் வந்து நிற்கிறீங்க டோர் ஸ்டெப்பில். ஸோ நீங்களும் போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறீங்க. பார்த்தா தயங்க தான் ஓப்பன் பண்ணுறான். பார்த்ததும் அவனுக்கா செம்ம ஷாக்கு. நீ நீ என்ன பண்ணுற மாஹி, இங்கே நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். வார்த்தையே வரல, திக்கி திக்கி டைப்ரைட்டரில் அடிக்கிற மாதிரி அவன் வாய் டைப் அடிக்குது. ஏன் ஒன்று பார்க்க தான் வந்தேன், நான் இங்கே வரக்கூடாதா? இல்லை அப்படி இல்லை, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தியா, அதான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். சரி வா கிளம்பலாம். எங்கே? வெளியே போகலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் தயங்கா என்ன, எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம் எதுவுமே கேட்கல. டிங்குன்னு தலையாட்டிட்டு ரெடி ஆகி உங்கள் பின்னாடியே வரான். ஸோ நீங்களும் தயங்கும் கிளம்பி ஒரு அழகான லேக் இருக்க இடத்துக்கு தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் தயங்க முன்னாடி போய் நின்றுட்டு உங்கள் பேக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து அவனுக்கு போடலான்னு சொல்லிட்டு நீல் டவுன் பண்ணி அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க. ஸோ தயங்கும் அப்படியே ஆப்போசிட்டில் நீல் டவுன் பண்ணி அந்த ரிங்கையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ ஃபைனலி உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அண்ட் உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்வீட்டாக போகுது. டேட்டிங், ஷாப்பிங், பார்க்கு, பீச்சு அப்படின்னு நிறைய இடம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நாட்கள் போக போக உங்கள் லவ்வும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்பப்போ குட்டி குட்டி சண்டை, டாம் அண்ட் ஜெர்ரி சண்டைலாம் போட்டுட்டு அவ்வளோ அழகாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. ஓகேடா, இதுவே ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து என்னோடது கிடையாது, இது என் மச்சானோட ஸ்டோரி. அவகிட்ட நான் கேட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது இன்ஸ்டாகிராமில் ரீடர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் பர்பிள் கேண்டி ஃபிக்ஸ் OT7 ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஐடி தெரியல அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேடா, இன்னொரு FFல கண்டிப்பாக மீட் பண்ணலாம். Until then, this is bye from Sarah. Bye.